ஹாய் படிஸ், இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனுங்க. வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோபாலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்ன. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா growth through happiness outside. மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா discomfort equal to growth through single. நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா step challenge to break your comfort zone. ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் ஸ்டோரிங்க. ஃபர்ஸ்ட் இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்னன்னு பார்க்கலாம். கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது சிம்பிள் தாங்க. கம்ஃபர்ட் ஜோன் நம்மளோட எதிரின்னு கூட சொல்லாங்க. உங்களை சுகமா இருக்கிறதுக்கு மாட்டிக்கொள்ள வைக்கும் ஒரு கூட சொல்லலாங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இருக்கறனால பாத்தீங்கன்னா நமக்கு லைஃப்ல எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாம போயிருங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கனால நீங்க லைஃபோட அடுத்த டார்கெட்டை நீங்க பார்க்க முடியாம போயிருங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். growth through happiness outsideங்க. அதாவது இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தவங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, பெரிய பெரிய பிசினஸ்மேன், வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தவங்க தாங்க. இதுல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது பயம் இருந்தா பேசுவாங்களா அவங்க. இப்ப பப்ளிக்ல டேட்டா ஸ்பீக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தா பாத்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட பேசுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பிசினஸ்ல பல தடைகள் வருங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே அதெல்லாம் சேஃபா ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய பிசினஸ் ஒரு பெரிய growth லெவலுக்கு கொண்டு போவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபிட்னஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல, போக போக பழகிரும். அது ஆரம்பத்துல கஷ்டமா சொல்லிட்டு அந்த ஃபிட்னஸ் அவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய பாடி அவங்க நினைச்ச மாதிரி மாத்த முடியாதுங்க. தொடர்ந்து அவங்க ஃபிட்னஸ் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுடைய பாடி நல்ல நிலைமைக்கு வருங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் மாறுங்க. இதுல என்ன புரியுதுன்னா, நம்ம பிரெயின் நியூ லைஃப்க்கு தயாராகுங்க. நம்ம எப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரமோ அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. அடுத்து நம்ம மூணாவது பாயிண்ட் பார்க்கலாம். டிஸ்கம்ஃபர்ட் growth through single. அதாவது மனசு ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு முடியாது, வேணா, அது ரொம்ப கடினமா இருக்கு சொல்லுங்க. ஆனா அந்த விஷயத்தை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போற வாய்ப்பு கிடைக்குங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, மார்னிங் 5 மணிக்கு எல்லாம் ட்ரை பண்ணுங்க. முடியாது, ஆனா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி எழுந்த ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எழுந்து ஆரம்பிப்பீங்க. அடுத்து ரெண்டு பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு நீங்க ரொட்டீனா செல்லும் போது உங்களுடைய பாடி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய மனசு ரிலாக்ஸா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சரை சந்திக்க வேண்டுங்க. மூணாவது மனுஷங்களை சந்திக்கணுங்க. அவங்களோட பேசணும், அவங்க கிட்ட இருக்க நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு கத்துக்கணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ போடலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யூடியூப்ல நீங்க வீடியோவா போடலாங்க. அடுத்து நம்ம நாலாவது ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெப் சேலஞ்ச் டு பிரேக் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது நீங்க நான் சொல்ற இந்த 5 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வர முடியுங்க. ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் ஃபியர். அதாவது உங்களுடைய பயத்தை அடையாளம் காணுங்க. என்ன பயம், எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, ஃபர்ஸ்ட் அதை அடையாளம் கண்டு அதுல இருந்து நீங்க வெளியே வர ஆரம்பிங்க. ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்டெப் மைக்ரோ சேலஞ்ச். சின்ன சின்ன சேலஞ்சை உங்க லைஃப்ல ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா 7 டே ரூல். உங்களுடைய லைஃப்ல 7 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோனை உங்க ஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4 ரிவார்ட் சிஸ்டம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி நீங்க வெற்றி அடைந்துட்டா அந்த வெற்றிக்கு கிஃப்ட் கொடுக்க நீங்களே ஆரம்பிங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க, அந்த விஷயத்துல நல்லபடியா நீங்க வெற்றி அமைச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே உங்களை பாராட்டிக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 5ங்க ரெக்கார்ட் யுவர் வின்ஸ். உங்களுடைய மாற்றத்தை நீங்க ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய மாற்றம் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அடுத்து நம்ம 5ஆவதா பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் ஸ்டோரி பார்க்கலாம். அதாவது இந்த கம்ஃபர்ட் ஜோனை யூஸ் பண்ணி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல இருந்து வெளியே ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் வித்யாங்கிற ஒரு ஹோம் மேக்கர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் லைவ் போடுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் அதிகமா இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோல வரதுனால அவங்களுக்கு இதே திருப்பி அதிகமா இருக்கனால பயம் அதிகமா இருந்துச்சுங்க. ரெண்டாவது டைம் பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் அதிகமா வந்துச்சுங்க. தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பாத்தீங்கன்னா அதிகமா ஆரம்பிச்சிச்சுங்க. அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா 10K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அவங்க வீடியோ எல்லாமே அதிகமா வியூஸ் போக ஆரம்பிச்சு அவங்களுடைய ஃபேஸ் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல பெரிய பெரிய இடத்துக்கு போனாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்தாலே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையலாம்ங்க.
என்ன ஒரு நான் சொன்னேன், இந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்களும் கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியே வந்து இந்த உலகத்தை வந்து பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியே வந்தா லைஃப்ல நிறைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ டான் உங்க பெல் ஐகான் வரும். நாங்க நிறைய ஷாப்ஸ்களை ப்ரமோஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணுமா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நாங்க நிறைய பிசினஸ் ஓரியன்டா வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணுமா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.